الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على من أرسله رحمة للأنام إذ لولاه لكانت أحوالهم أقبح من الأنعام وعلى آله بررة الكرام وأصحابه مسابيه الظلام ومن تبعهم بإحسان إلى يوم تنطق فيه الأعلى وتبكم فيه الأبصار صلاة وسلاما دائمين متتابعين أما بعد. وقال الله تعالى أيضا بعد أعوذ بالله من الشيطان الرجيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சர்வ புகழும் இந்த அகிலங்களை அடக்கி ஆளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன்தான் வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் தகுதி உள்ள ஒரே ஒரு இறைவனாக இருக்கிறான். எல்லா விதமான அதிகாரங்களுக்கும் அவன் மாத்திரமே சொந்தக்காரன். அவன் நாடியவைகள் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே நடைபெறுகிறது. அவனுடைய நாட்டமின்றி இந்த உலகத்தின் எந்த ஒரு மரமும் தன்னுடைய இலைகளை உதிர்ந்துவிட முடியாது. பூமியின் இருள்களுக்குள் மறைந்திருக்கிற ஒரு சிறிய விதையாக இருந்தாலும், அவை காய்ந்ததாக இருந்தாலும் ஈரமானதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வைகளை விட்டும் அவைகளெல்லாம் மறைந்துவிட முடியாது. அத்தகைய அல்லாஹுதான் நம்மை கண்ணியப்படுத்தவும் செய்கிறான், இழிவுபடுத்தவும் செய்கிறான். அவன் யாரை கண்ணியப்படுத்தி விட்டானோ அவர்களை இழிவுபடுத்த யாராலும் முடியாது. அவன் யாரை கேவலப்படுத்த வேண்டும் என்று நாடிவிட்டானோ அவர்களை கண்ணியப்படுத்துகிறவர்கள் யாரும் இருக்க முடியாது. நேர்வழி என்பது அவனுக்கு மாத்திரமே சொந்தமானது. அவன் யாரை நேர்வழியில் விட்டுவிட்டானோ அவர்களை வழிகெடுக்க முடியாது. யார் வழிகேட்டில் செல்கிறார்களோ அவர்களை அவனை தவிர வேறு எவரும் நேர்வழிக்கு கொண்டு செல்ல முடியாது. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதராக சன்மார்க்க போதகராக இந்த உலகத்திலே வந்துதித்து தன்னுடைய இந்த மார்க்க பிரச்சாரத்துக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து அதன் வெளிச்சத்திலே எம் அனைவரையும் விட்டு சென்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முடிவை நோக்கிய ஒரு மூமினின் பயணம் என்ற தலைப்பினுடைய 3வது பகுதியிலே நாம் இருக்கிறோம். இந்த ரமலானுடைய காலம் அல்லாஹு தஆலா நன்மைகளை அதிகப்படுத்துவதற்கும் நரகத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நம்மால் முடியுமான வரையும் அல்லாஹ்வை நெருங்குவதன் மூலமும் மன்னிப்பை நோக்கி நாம் வேகமாக வீறு நடை போடுவதை கொண்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படியான நல்ல மக்களோடு நம்மையும் சேர்த்தருள் புரிய வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முடிவை நோக்கிய மனித பயணம், ஒரு மூமினுடைய பயணம் என்ற இந்த தலைப்பிலே 2 முக்கியமான செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு மனிதன் தன்னுடைய இந்த உலக வாழ்வு என்பது அவனுக்கு ஒரு நிரந்தரமானதல்ல. இந்த உலகம் அவனை விட்டு எப்போது வேண்டுமானாலும் சென்று விடலாம். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்திலே முடிவு வைத்திருக்கிறான். இந்த உலகத்துக்கு எப்படி முடிவு இருக்கிறதோ அதே போல மனித வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவுக்கு பேர் தான் மரணம். அல்லாஹு தஆலா வாழ்வு என்பதையும் மரணம் என்கிற முடிவையும் இந்த மனித சமுதாயம் நல்லவர்களாக அல்லது கெட்டவர்களாக அவர்கள் வாழ்வதற்காக, நல்லவர்களாகவும் வாழலாம், அவர்கள் நன்றி கெட்ட காபிர்களாகவும் வாழலாம், அல்லாஹ் ஒரு வாய்ப்பாக வைத்திருக்கிறான். அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத் லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் அங்க சொல்லும் போது கூட ஃபர்ஸ்ட்டுக்கு மௌத்தை சொல்றான். ஹலக்கல் மௌத் வல் ஹயாத்ன்றான். மௌத்தையும் வாழ்வையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அவை இந்த மரணம் என்பது மனித வாழ்வுக்கு முடிவு கட்டுகிற
இந்த உலகத்தில் எந்த ஒருவராலும் முறியடிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு சவால். உலகத்தில் எத்தனையோ, அதாவது மனிதன் நோய்க்கு மருந்து கண்டுபிடித்து விட்டான், அல்லது எத்தனையோ சவால்களை அவன் முறியடித்து விட்டான். உலகத்தை தாண்டி சந்திரனுக்கு கூட மனிதன் காலடி எடுத்தது போனானா இல்லையா என்பதிலே கருத்து முரண்பாடு இருந்தாலும் போய்விட்டான், போனதாக சொல்லுகிறான். செவ்வாயில போய் வாழலாமா என்று ஆய்வு செய்கிறான். ஆனாலும் மரணம் என்கிற இந்த சவாலுக்கு மனித சமுதாயத்தால் பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ் அதனால தான் சொல்றான், யூதர்களை பார்த்து, நீங்கள் உண்மையாக அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள் என்று சொல்றீங்க, அல்லாஹ்வுக்கு நாங்க தான் ரொம்ப முகப்பத்துக்குரியவர்கள் என்று சொல்றீங்க. அப்படி என்றால் ஃபத்தமன்னவுல் மௌத்ன்றான், மௌத்தை நீங்க விரும்புங்கன்றான். ஆனா விரும்ப மாட்டாங்க. ஏன்? அவ்வளவு அநியாயத்தை செய்திருக்கிறார்கள். ஃபலா யத்தமன்னவுனஹு அபதம் பிமா கத்தமத் ஐதிஹிம், அவர்களுடைய கரங்கள் முற்படுத்தியதன் காரணமாக மௌத்தை விரும்ப மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், நீங்க விரும்பலன்றதுக்காக உங்களை மௌத்தாகாம ஒரு 2000 வருஷத்துக்கு வைப்பான், வைக்க மாட்டான். இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மௌத்தை விட்டும் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, விரண்டு போறீங்களோ, ஃபைன்னஹு முலாக்கீக்கும், அந்த மௌத்து உங்களை வந்து சந்திக்க போகிறது என்று அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மரணத்துக்கு முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நேற்றைய அமர்விலே நான் சில செய்திகளை உங்களுக்கு சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யத்பவுல் மையித்த ஸலாசுன், ஒரு மையத்துக்கு பின்னால 3 அவனை பின்தொடர்கிறது. ஃபயர்ஜு இஸ்னானி, 2 அவனை விட்டு திரும்பி விடுகிறது. வயபகா மஹு வாஹிதுன், ஒன்றுதான் அவனோடு மிஞ்சுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப யத்பவு அஹ்லுஹு வ மாலுஹு, அவனுடைய மையத்துக்கு பின்னால் அவனுடைய குடும்பம் போவாங்க, கத்தி கத்தி போவாங்க, அவனுடைய பொருளாதாரம் அவனுக்கு பின்தொடரும், ஆனால் அவனுடைய அமல்களும் செல்லும். ஃபயர்ஜு அஹ்லுஹு வ மாலுஹு, அவனுடைய பொருளாதாரமும் அவனுடைய குடும்பமும் அவனை விட்டு திரும்பிவிடும். இந்த உலகத்தில் அவன் சம்பாதித்த அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய பெற்றோர்கள், அவனுடைய மனைவி மக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? தனியை விட்டுட்டு வந்துருவாங்க. யாராவது இவ்வளவு காலம் எங்களுக்கு சம்பாதிச்சு தந்தாங்க, நாமளும் ஒரு 2 மாசம் 3 மாசம் கபருக்கு பக்கத்துல ஊடு கட்டி உட்காருவோமாண்டா இருக்க மாட்டாங்க. கூட இருக்கக்கூடிய மனைவி, உங்களோட மாப்பிள்ளை மூத்தா போய்த்தார், கோடிக்கணக்கான சொத்துக்களை உங்களுக்காக அவர் தந்திருக்கிறாரு, அதனால ஒரு 2 மாசத்துக்கு மையத்தை வீட்டுல வைப்பான்னு கேட்டு பாருங்க. எந்த அழுது புரண்டுவாங்க, நெஞ்சில் அடிச்சு கொள்வாங்க, அவங்களோட ஆடைகளை கிழிச்சு கொள்வாங்க. அவ்வளவு இறக்கம் என்று சொன்னாலும் கூட அதுல 50க்கு 50 பொய்யும் தான். ஏன்னா கத்தாம இருந்தா பக்கத்து வீட்டுல உள்ளவங்க தப்பா நினைச்சிருவாங்க என்று இறக்கம் இருந்தாலும் இல்லை என்றாலும் கூட செய்யறாங்க. அவங்கள்ட்ட கேளுங்க பாப்போம், 2 மாசத்துக்கு மாப்பிள்ளைய வீட்டுல வைப்போமா? இல்ல இல்ல கொண்டு போய் அடக்கிருங்கன்னு அந்த அழுகையோடு அழுகையா சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 3 போகுது, 2 ரிட்டர்ன். அதுல ஒண்ணு என்ன? அவனுடைய அமல் அவனோட இருக்கும். அதனால கபர்ல பாருங்க, கபர் சம்பந்தமாக சொல்லும் போது நான் சொல்லுவேன், அப்ப ஒரு மனிதன் மௌத்துக்கு முதலில் என்ன செய்ய வேண்டும்? சொத்து சேர்க்கிறதை விட, அவன் தன்னுடைய குடும்பங்களை அவன் முன்னேற்றுவதை விட, தன்னுடைய மனைவி மக்களோடு உல்லாசமாக வாழுவதை விட, தன்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக என்ன செய்திருக்கிறான்? இதுதான் நான் நீங்கள் மௌத்து என்பதை சிந்திப்பதற்கு முதலிலே, மௌத்து என்பது கண்டிப்பா வரணும், மௌத்து கண்டிப்பா, அந்த மௌத்தை பற்றிய நம்பிக்கையில் நாம வர வேண்டிய பாடம், நம்ம செய்ய வேண்டியது என்ன, அதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம். இன்னைக்கு மௌத்தா போனா நம்முடைய முடிவு என்னன்னு நமக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கும். நம்முடைய உண்மையான நிலைப்பாடு வேறவங்களுக்கு தெரியாம இருக்கும். காரணம் என்ன? நம்முடைய பேச்சுகளால், நடிப்புகளால், நம்முடைய சில வெளிப்படையான செயல்களால் மற்றவர்களை நம்ப வைத்திருக்கலாம். ஆனால் நமக்கு தெரியும் நாங்க எந்த அளவுக்கு ரெடியா இருக்கிறோம். நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே, நம்முடைய பண்புகளிலே, நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளிலே, நம்முடைய ஈமானிலே, இறையச்சத்திலே எப்படி இருக்கிறோம்? இதான் மௌத்துக்கு முதலில் நாங்கள் சிந்திக்க வேண்டும். மரணங்களை பொறுத்தவரையும் 2 வகையான மரணங்கள் இருக்கிறது. நல்லவனா இருந்துட்டு மூத்தா போறவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மக்களால அடுத்தவர்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. பெரும்பாலும் நல்ல மூமினை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மூமின் யார்? அடுத்த வீட்டுக்காரன் இவனை பத்தி பயம் இல்லாம இருக்கணும்டாங்க. அவ ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவனால் அடுத்தவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த தொந்தரவும் இருக்காது. அவன் அடுத்த வீட்டில் இருந்தால் அவனால மார்க்க ரீதியாக எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்காது. அமைதியாக அவன் மூலமாக சாந்தி ஏற்படும், ஒரு சமுதாயத்திலே நல்ல அமைதி ஏற்படும். ஒரு மூமினை பொறுத்தவரையும் ஒரு மூமின் தன்னோடு இருப்பதை நேசிப்பான். இப்படிப்பட்ட நல்ல மனுஷனோட தான் இருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அவனுடைய நிலைப்பாடுகள் இருக்கும், சிந்தனை இருக்கும், அவனுடைய அத்தனை நடவடிக்கையும் இருக்கும். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னும் சிலவன் இருப்பான், அவனால சமுதாயத்துக்கு கேடு, அவனால அவனை சூழ உள்ள மக்களுக்கு கேடு,
கூட இருப்பவர்களுக்கு கேடு, நன்மைகளை செய்வதற்கு பதிலாக தீங்குகளை செய்து கொண்டிருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. அவ அந்த நேரத்திலே மர்ர அலைஹி பிஜனாசத்தின் ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்ட போது ஃபகால முஸ்தரீஹுன் முஸ்தராஹும் மின்ஹுண்டாங்க. ஒன்று முஸ்தரீஹுன் முஸ்தராஹும் மின்ஹு, இந்த வார்த்தையை சொல்றாங்க. ஃபகாலு யா ரசூலல்லாஹ் மல் முஸ்தரீஹு வல் முஸ்தராஹு மின்ஹு. இஸ்திராஹத்ன்றது ஓய்வு பெறுவது அப்படி கருத்து. இஸ்திராஹன்னு நிறைய பயன்படுத்துவாங்க அரபில. அவ ஒன்று ஆறுதல் பெறுகிறான் அல்லது ஆறுதல் பெறப்படுகிறான் என்று சொன்னார்கள். இதான் இந்த கருத்து. அது என்ன முஸ்தரிகு முஸ்தரான்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. முஸ்தரிகு என்பது ஆறுதல் பெறுகிறான், ஆறுதல் அடைகிறான், ரிலாக்ஸ் ஆகுறான், அவனை விட்டு ஆறுதல் பெறப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப சொன்னாங்க கால அல் அப்துல் முஃமின், ஒரு மூமினான அடியானை பொறுத்தவரையும் யஸ்தரிஹு மின் நஸபி துன்யா வ அதாஹா, இந்த உலக வாழ்வின் கஷ்டங்களில் இருந்தும் இந்த உலகத்தில் அவனுக்கு கிடைக்கிற நோவினைகளில் இருந்தும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நோக்கி ஆறுதல் பெறுகிறான். ஒரு மூமினை பொறுத்தவரையும் சரியான மூமினாக நீங்க வாழ்ந்தால் உலகத்துல உங்களுக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்காது, முழுமையான நிம்மதி கிடைக்காது, சோதனைகள்ல இருந்து விடுதலை கிடைக்காது. ஏன் இதை நான் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? இன்னல் அப்த், அதாவது இதா இதா அஹப்பல்லாஹு அப்தன், அல்லாஹ் ஒரு அடியானை விரும்பிவிட்டால், ஒரு சமுதாயத்தை விரும்பிவிட்டால் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை சோதிக்கிறான். இன்ன இலமல் ஜஸாஇ மா இலமல் பலாய், கடுமையான சோதனையோடு தான் கூலியும் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கடுமையான சோதனையோடு மகத்தான கூலி இருக்கிறது. இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும், ஒரு சமுதாயத்தை விரும்பிவிட்டால் அவர்களை சோதிக்கிறான். ஒரு மூமினுடைய வாழ்க்கையில தினமும் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், நண்பர்களோடு பிரச்சனைகள், சூழலிலே பிரச்சனைகள், அவனுடைய அத்தனை நடவடிக்கையிலும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் சோதனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எதுவரையும்? ஹத்தா யல்கல்லாஹ தஆலா வமா அலைஹி ஹத்தியத்துன், அல்லாஹ்வை அவன் சந்திப்பான், எந்த விதமான தவறும் இல்லாமல் சந்திப்பான், அவ்வளவு மன்னிக்கப்பட்டுரும். அப்ப மூமினுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக சோதனை தான், தொடர்ச்சியாக பிரச்சனை தான், தொடர்ச்சியாக கஷ்டங்கள் வரும். எவ்வளவு பெரியவனுக்கு இந்த பொருளாதாரம் இருந்தாலும் வரும், இல்லை என்றாலும் வரும், வறுமையில இருந்தாலும் வரும், எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு மூமினுக்கு பிரச்சனை வரும். மூமினுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் எப்ப தெரியுமா கிடைக்கும்? மௌத்துக்கு பிறகுதான் கிடைக்கும். மௌத்து தான் அவனுக்கு ராகத்து, மௌத்து தான் அவனுக்கு நிம்மதி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவன் உலக கஷ்டங்களில் இருந்து நிம்மதி பெறுகிறான், ஆறுதல் பெறுகிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நோக்கி அவன் ஓய்வு பெறுகிறான். வல் அப்துல் ஃபாஜிர், கெட்டவனை பொறுத்தவரையும் யஸ்தரிஹு மின்ஹுல் இபாத், எப்படி இவனால் அடுத்தவனுக்கு பிரச்சனை. மூத்தா போய்தானே கேள், மூத்தா போய்தானா அல்ஹம்துலில்லாஹ், இன்னாலில்லாஹ்னு சொல்லணும். மௌத்தா போனா என்ன சொல்லுவாங்க? இன்னாலில்லாஹி வ இன்னா மூத்தா போய்தாரா, எப்படிப்பட்ட நல்ல மனுஷன் தெரியுமா, சரி அவரால் எவ்வளவு சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சுக்கிறான்னு தெரியுமா, எவ்வளவு சமுதாய பணியில எவ்வளவு பொருளாதாரத்தை செலவழிச்சாரு, நல்ல காரியங்களில் ஈடுபட்டாரு, அல்லாஹ்வுடைய விஷயத்துல எவ்வளவு நல்லது, இந்த மாதிரி மக்கள் சொல்லுவாங்க. அவர் எவ்வளவு பெரிய நல்ல கனிவான மனிதர், எப்படிப்பட்ட நல்ல பண்புள்ளவர், அவரால் யாருக்கு எந்த விதமான தொந்தரவும் கிடையாது அப்படின்னு என்ன செய்வாங்க? கவலைப்படுவாங்க. சிலவங்க மூத்தானா உதவிதரா அல்ஹம்துலில்லாஹ், வெளிப்படையில இன்னும் சொன்னான்னு சொல்லுவாங்க பயத்துக்கு, என கேட்கிறவன் தப்பா நினைச்சுவாண்டு. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சிலருடைய மரணம் மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்குது. மூமினுடைய மௌத்து அவனுக்கு தான் ஆறுதல், அடுத்தவனுக்கு கவலையை தான் கொடுக்கும். அணியா நல்ல ஒரு மனுஷன் வைப்பா, என்னதான் அவர் மார்க்கம்னு சொன்னாலும் நல்ல மனுஷன், நாம தான் அவர் சொல்றதை கேட்கலையே தவிர அவரால் நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை என்று சொல்ற அளவுக்கு தான் அவர் வாழ்க்கை இருக்கும். ஆனா கெட்டவன் தொலைஞ்சு வைத்தானா நல்லதா போச்சு, இதுக்கு மேல நமக்கு இந்த தொந்தரவு இல்லை என்று சொல்வது போன்று சிலருடைய மரணம் இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ரெண்டுல யாரு நாம? இதான் நீங்க கேள்வி. இந்த ரெண்டு பட்டியலில் நாங்கள் யார்? நாம மௌத்தா போனா சந்தோஷப்படுவதற்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள், கவலைப்படுறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? நம்முடைய மரணம் நமக்கு ஆறுதல் தருமா அல்லது அதாபை தருமா? இதை நீங்களும் நானும் சிந்திக்க கடமைப்படுகிறோம். இதே நேரத்தில் இன்னொன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹு, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். எப்படி? அல்லாஹ்வை சந்திக்கணும் உங்களை யார் விரும்புகிறாரோ
அவரை சந்திப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். ஒமன் கரிகலிக்கா அல்லாஹ், அல்லாஹ்வை சந்திப்பதை யார் வெறுக்கிறானோ கரிகல்லாஹு லிகாஹு, அல்லாஹ் அவனை சந்திப்பதை வெறுக்கிறான். காலத் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வை சந்திக்கிறேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னது மௌத்தா போறதை யார் விரும்புறானோ அவன் அல்லாஹ் விரும்புறான், மௌத்தா போறதை யார் வெறுக்கிறானோ அவன் அல்லாஹ் வெறுக்கிறான், அப்படிதானே? அப்ப கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நம்மில் யாருதான் அல்லாஹ்வை சந்திக்கிற இந்த மௌத்தை விரும்ப போறாங்க? எல்லாருக்குமே மௌத்துண்டா கொஞ்சம் ரெண்டடி பின்னால தானே நிக்கிறோம். இது இயற்கையானது. எந்த நல்ல மனுஷனும் இன்னைக்கு மௌத்தா போறது நீங்க ரெடியாண்டா பரவாயில்லை, இரவைக்கு மௌத்தா போறோம்னு சொல்லுவானா? உள்ளத்தால வெளிப்படையில் நாங்கள் மௌத்தை விரும்புவோம்னு சொல்லலும், ஆனா உள்ள உண்மையிலே விரும்பாது. சஹாபாக்களுக்கு விரும்பலன்னா வேற நமக்கு எங்க விரும்ப போகுது? அப்ப ஆயிஷா நாயகி இப்படி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி சொல்றாங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல, அதுக்கு விளக்கம் எப்படி? நீங்க நினைப்பது போன்றல்ல. இதா ஹலரத்தில் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும். மரணம் வருகிற நேரத்தில் புஷ்ர பி ரிதுவானில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் அவருக்கு அறிவிக்கப்படும். அவனுடைய அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்ற செய்தி அவருக்கு சொல்லப்படும். எப்ப? மௌத்துடைய நேரத்தில். மௌத்தா போற அந்த சந்தர்ப்பம் இருக்குது, அந்த நேரத்தில் ஒரு மூமினுக்கு நல்ல செய்தி சொல்லப்படும். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, எவர்கள் எங்களோட ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதிலே இஸ்திகாமத்தோடு உறுதியோடு இருந்தார்களோ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, வானவர்கள் இறங்குவார்கள். அல்லா தகாபு வலா தஹ்சனு, நீங்கள் பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் என்று நல்ல செய்தி சொல்லப்படுமே மௌத்துடைய நேரத்தில். வானவரை காணும் போதே விளங்கிடும் என்ன நம்மட முடிவு என்னன்றத, வந்திருக்கிற வானவர்களை பார்த்தாலே விளங்கி பெறும். அந்த நேரத்தில் அவருக்கு நல்ல செய்தி சொல்லப்படும். அந்த நேரத்தில் அவருக்கு முன்னால மௌத்தா போறதை தவிர வேற எதுவும் விருப்பமிக்காது. ஏன்? அவருக்கு விளங்கிட்டு அல்லாஹ்வை நான் சந்திக்க போறேன், நான் நல்ல நிலையில் அல்லாஹ் எனக்கு நல்ல செய்தி தந்துட்டான், சுபசோபனம் கிடைத்து விட்டது, திருப்பி ரிட்டர்ன் உலகத்துக்கு வர விரும்புவானா? விரும்பவே மாட்டான். யா அல்லாஹ் அவசரமா மௌத்தாக்கு, ஏன்னா நான் வெற்றியை அடைய போகிறேன், அதுக்கு தானே உலகத்துல உழைச்சான், அதுக்கு தானே கஷ்டப்பட்டான், அதுக்கு தானே தியாகம் பண்ணினான், அதுக்கு தானே பொருளாதாரத்தை செலவழிச்சான், அதுக்கு தானே நேரத்தை கொடுத்தான், அதுக்கு தானே தூக்கத்தை தியாகம் செய்து அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நோக்கி போனா, ஜமாத்தோட கலந்து கொண்டா, வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொண்டா, சோதனைகளின் போது பொறுமையாக இருந்தான், கோபத்தை அடக்கி கொண்டான், நல்ல பண்புகளோடு வாழ்ந்தான். எவ்வளவு பிரச்சனைகளின் போது, எவ்வளவு சிக்கல்களின் போதெல்லாம் அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கையில எது வந்தாலும் அல்லாஹ்வுக்காக நம்முடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிய மூமின்கள் அவங்க எதுக்கு இதெல்லாம் செஞ்சாங்க? மௌத்துக்கு பிறகு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும், சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தில் தானே இவ்வளவு செய்தார்கள். அந்த நேரத்தில் அவருக்கு சொல்லப்படுகிறது, உனக்கு நல்ல செய்தியப்பா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், திருப்பி இது இந்த உலகத்துக்கு வருவானா? அவனுக்கு தெரியும் மறுபடி வந்தா எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு தொந்தரவு, மார்க்கத்துக்காக எவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கிறோம். அல்லாஹ்வை சந்திப்பதை அவன் விரும்புவான். அந்த நேரத்தில் எப்ப? அந்த சக்கராத்து மௌத்தும்பாங்களே, உசுறு போகக்கூடிய மலக்குகளோடு உலகத்தின் கனெக்ஷன் முடிஞ்சு போய் மலக்குகளின் தொடர்பு ஏற்படும் போது, அந்த நேரத்தில் எவனாவது அல்லாஹ்வை சந்திக்க விருப்பானா? விரும்புவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த நேரத்தில் அவனை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புறான். அதே நேரத்தில் இன்னொருத்தன் வஇன்னல் காஃபிர் இதா ஹுதிர், அவனுக்கு மரண நேரம் வருகிறது, புஷ்ர பி அஸாபில்லாஹி வ உகூபத்திஹி, அல்லாஹ்வுடைய தண்டனை, அவனுடைய இறுதி முடிவு, மோசமான விளைவுகளை பற்றி அவனுக்கு செய்தி சொல்லப்படும். அந்த நேரத்தில் ஃபலைஸ ஷைஉன் அக்ரஹ இலைஹி மிம்மா அமாமஹு, அவனுக்கு முன்னால அதை விட வெறுப்பான ஒன்று இருக்காது. அல்லாஹ் என்னது? அந்த நேரத்தில் தான் ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, அல்லாஹ் கொஞ்சம் எனக்கு டைம் தான், அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் திருப்பி, நான் உலகத்துக்கு போய் நான் திருப்பி நல்லவனாக வாழ போறேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அப்படி அல்ல, நீ சொல்ற வார்த்தை வீணான வார்த்தை என்று அந்த நேரத்தில் சொல்லப்படுது. மரண நேரத்தில் ஒரு 2 மனிதர்கள் இருப்பாங்க, ஒண்ணே நல்லவர்கள், அவங்களுக்கு நல்ல செய்தி சொல்லப்படும், சந்தோஷப்படுகிறான். மோசமானவனை பொறுத்த வரையும் மலக்குமார்கள் வருகிறார்கள், அவனுக்கு அருகாமையிலே வந்து என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய கோபத்தை நோக்கி, அதாவது உன்னுடைய உயிரை வெளியாக்கி, உடம்புலேந்து வெளியே வா, உஹ்ருஜி இலா சக்தி மினல்லாஹி வ கலப் சொல்றாங்க வானவர்கள்.
அல்லாஹ்வுடைய கோபத்தை நோக்கி, வெறுப்பை நோக்கி உடம்புல இருந்து வெளியே வா என்று சொல்லும் போது அப்பதான் யோசிக்கிறாய், அல்லாஹ் ரப்பிர்ஜிஊனி, கொஞ்சம் எனக்கு டைம் தான், என்னை திருப்பி விடு, நான் நல்லவனா வாழ போறேன், வழிவாசலுக்கு போறேன், மார்க்கப்படி வாழ போறேன், ஈமானோடு வாழ போறேன், இறைச்சத்தோடு வாழ போறேன், எனக்கு டைம் தான், சான்ஸ் தான். அல்லாஹ் சொன்ன கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயில். இது தேவையில்லாத வார்த்தை. இப்பயா இதை வந்து சொல்லணும்? குர்ஆன்ல எத்தனை முறை இந்த வசனங்களை படித்திருப்பீர்கள், எத்தனை முறை உங்களுக்கு இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பையெல்லாம் சிந்திக்காம மரண தருவாயிலே அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்க மாட்டான். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நேரத்தில் அவன் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறான், அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறான், அல்லாஹ் அவனை சந்திப்பதை வெறுக்கிறான், அவனை சந்திப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதை நாங்கள் கண்டிப்பாக சிந்திக்கணும். மனிதர்கள் நிறைய பேர் என்ன செய்றாங்க தெரியுமா? தங்களுக்கு கிடைக்கிற நியமத்துகள்ல அவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள். நிஅமத்தானி, ரெண்டு நியமத்துகள் இருக்கிறது. மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், நிறைய மனிதர்கள் அதிலே அலட்சியமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் கொடுக்கிற நியமத்து என்ன? அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், ஆரோக்கியம் இருக்குதே, அது நமக்கு தரப்பட்ட ஒரு பெரிய நியமத்து. ஆரோக்கியம், நாம வந்து திடகாத்திரமாக நடந்து தெரியக்கூடிய நல்ல ஆரோக்கியமாக நோய் இல்லாமல் வாழ்ற வாய்ப்பு கிடைக்குதே, அந்த வாய்ப்பை நம்மள எத்தனை பேர் சரியா பயன்படுத்துறோம்? எத்தனை பேர் அதை மார்க்கத்துக்காக பயன்படுத்துறோம்? நல்ல ஆரோக்கியமா இருக்கும் போது எல்லா விதமான அராஜகங்களிலும் மனிதன் ஈடுபடுகிறான், அல்லாஹ்வை மறக்கிறான், அல்லாஹ்வுக்கு எதிரான விஷயங்கள்ல ஈடுபடுகிறான், பாவத்தில் ஈடுபடுகிறான், அநியாயத்தில் ஈடுபடுகிறான். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? என்னை விட்டா ஒருத்தனும் இல்லைன்னு நினைக்கிறான். அந்த வாய்ப்பை மனிதர்கள் சரியாக பயன்படுத்துவதில்லை. ஓய்வு நேரம் கிடைக்குது, என்ன செய்யறோம்? இன்னைக்கு ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்துறோம்? இன்னைக்கு ஓய்வு நேரம் சுப்ஹானல்லாஹ், நம்மட ஓய்வு நேரங்களை மட்டும் ஒழுங்கா பயன்படுத்தி வெளியில எல்லாம் சுத்தி தெரிய வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்துக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம், மிகப்பெரிய வெப்பன் என்ன தெரியுமா? மீடியா என்கிற வெப்பன். நீங்க ஒன்று எங்கேயுமே போக தேவையில்லை. கல்வியை தேடணுமா? கம்ப்யூட்டருக்கு முன்னால உட்காருங்க, படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, நிறைய தேடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சிந்திப்பதற்கான நிறைய உபதேசங்கள் இருக்கிறது. குர்ஆனை படிக்க முடியும், நபிமொழிகளை படிக்க முடியும், எல்லாத்துக்கும் எல்லாம் வழியை வச்சுக்கிறான். எங்கேயும் ஓடி ஆட வேண்டிய தேவை இல்லை. ஒரு அறைக்குள் இருந்து கொண்டே 1000 நன்மைகளை செய்வதற்கு வழி இருக்கிறது. ஆனா என்ன செய்யறோம்? சினிமாவில் உட்கார்ந்து இடிக்கிறோம். தேவையில்லாத படங்கள், தேவையில்லாத பேச்சுக்கள். எப்ப தெரியுமா இந்த ஓய்வு நேரத்தில் அருமை நமக்கு தெரியும்? நாம வந்து ஆரோக்கியம் கெட்டு போன பிறகு, ஓய்வு என்ற ஒரு நியமத்து நமக்கு இல்லாம போன பிறகு எவ்வளவு ஓய்வு நேரத்தை நான் வீணடிச்சுக்கிறேன் தெரியுமா? அந்த ஓய்வு நேரங்களை எல்லாம் நல்ல வழியில பயன்படுத்தி இருந்தால் எவ்வளவு அல்லாஹ்விடத்தில் சிறப்பை அடைந்திருக்கலாம் தெரியுமா என்று எப்ப யோசிக்கிறான்? ஓய்வை தவற விட்டு போட்டு யோசிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதெல்லாம் மௌத்துக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கிற அந்த வாழ்க்கைக்காக வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே மரணத்துக்கு முதலிலே நாங்கள் இது போன்ற விஷயங்களிலே கவனம் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மௌத்துடைய நேரம் இருக்கிறது. ஒரு மனிதன் மௌத்தா போறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 2 நிலை இருக்கிறது மனிதனுக்கு. ஒரு நிலை மௌத்தை அவன் விரும்புவான். ஏன்? அவனுக்கு கிடைச்சிக்கிற தகவல், அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த சந்தோஷமான செய்தி. இன்னொருத்த மௌத்தை வெறுப்பான். மரண சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும் போது என்ன சொல்றான் தெரியுமா? அதாவது நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத், அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு மௌத்தை நாங்கள் விதியாக்கி இருக்கிறோம். வமா நஹ்னு பிமஸ்பூகீன், இந்த மௌத்துடைய விஷயத்தில் எங்களை யாரும் வெல்ல முடியாது, எங்களை யாரும் மிகைக்க முடியாது என்று சூரா வாக்கியா என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அது மாத்திரமல்ல, நாங்க ஒவ்வொரு நாளும் தூக்கத்துக்கு போறோம். தூங்கும் போது எங்கட ரூஹ் எங்க போகுது தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. தூங்குறோமே, அந்த நேரத்தில் நீங்க நினைக்கிறீங்களா நம்ம கண்ட்ரோல்ல நம்ம இல்ல? தூங்கும் போது கனவு உலகத்துல வாழுவோம். முழிச்சுக்கிட்டே நிறைய பேர் கனவுல வாழ்றாங்க. தூக்கத்துல கொஞ்சம் பேர் கனவு வைக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் முழிச்சுக்கிட்டே கனவு உலகத்துல வாழ்றாங்க. ஏன்? நிஜத்துல அவங்க இல்ல. உதாரணத்துக்கு நான் சில விஷயங்களை சொல்றேன் பாருங்க. இது ஒழுக்க ரீதியான ஒரு சப்ஜெக்ட்ல நான் கொஞ்சம் பேசுவேன். அதாவது முந்தி எல்லாம் நீங்க உங்களோட சகோதரர்களை காணுவீங்க, கண்டா அஸ்ஸலாமு அலைக்கும், சோமா இருக்கீங்களா, சிரிச்சு பேசி சந்தோஷமா உறவாடி, என்ன பிரச்சனை, எப்போ வந்தீங்க, சாப்பிட்டீங்களா, இப்படி கேட்பாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு ஆளை சந்திச்சு பாருங்க, இப்படிதான் வைப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படி இருக்கிறீங்க, சோமா இருக்கிறீங்களா, அப்படி இப்படி. என்னது? ஃபேஸ்புக்ல இருக்கிறார், யாருக்கோ கமெண்ட் அடிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு சகோதரனை சிரிச்சு நீ ஒரு இன்முகத்தோட சந்திக்கிறது தர்மண்டாங்க. இது என்னது? இப்படி கொஞ்ச நேரம் நில்லுங்க,
அஸ்ஸலாமு அலைக்கும். உலகத்துல அவர் இல்ல, நிஜ வாழ்க்கையில முன்னால நிக்கிற நண்பன் இல்ல, எங்கது யாரோ ஒரு நண்பனுக்கு செட் பண்றான். அப்ப நிழலில் நேசிக்கிறான், நிஜத்தில் இல்ல. இவன் எங்கேண்டும் இல்ல, பாகிஸ்தான்ல இவனை கண்டும் இல்ல, அவன் கொமெண்ட் அடிச்சுக்கிறான், இவனுக்கு முன்னால இருக்கிற தம்பியை மறந்து போச்சு. இதான் இன்றைக்கு உலக வாழ்க்கையில் நிழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் ஒரு விஷயத்தை போட்டா 1000 பேர் கொமெண்ட் அடிச்சுட்டான். ஒருத்தன் பக்கத்துல உள்ள ஒருத்தன் உனக்கு பக்கத்துல பாய்க்கிறான், அவன் ஒரு கொமெண்ட் அடிக்கலையே, நீ போனாலும் பேசுற இல்லையே. இப்படி ஒரு உலகத்துல மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இது தனி தலைப்பு இருக்கிறது, அதை நான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஸ்டைல பேசல, அது கொஞ்சம் நோமலா தான் பேசணும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. மனித மௌத்தா போறானே, ரூஹை அல்லாஹ் தஆலா கைப்பற்றுகிறான். வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. தூங்குறானே அந்த நேரத்திலும் உயிரை எடுத்துக்கொள்றான். எப்ப தூங்கும் போதும் அல்லாஹ் உயிரை எடுத்துக் கொள்கிறான். ஃபயும்சிகுல்லதி கலா அலைஹல் மௌத். யாருக்கு மௌத் விதியாகி விட்டதோ அவனுக்கு ரிட்டர்ன் அனுப்ப மாட்டான், அவனுக்கு டைம் சரி. அதனால பாருங்க, அல்லாஹ் தான் தூங்கினாரு, காலையில மூத்தா போய்த்தாரு. ஏன்? டைம் முடிஞ்சு வச்சு. நிறைய பேருக்கு தூக்கத்துல டைம் ஓவர். தூங்கி கொண்டிருக்கிற போது அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? படுத்தாரா எழும்பலையா, என்னவா அல்லாஹ் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டான், அனுப்பல மறுபடி. அப்படி நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபயும்சிகுல்லதி கலா அலைஹல் மௌத் வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலி முஸம்மா. மத்தத அனுப்புறா எப்ப டைம் இருக்குது, அதனால அனுப்புறேன். டைம் இருக்கிறது, குறிப்பிட்ட காலம் வரையும் அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான். இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன். சிந்திக்கிற மனிதர்களுக்கு இதுல படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். நல்லா யோசிச்சு பாருங்க. தூங்குறீங்களே, எந்த உலகத்துல உட்கார்ந்துட்டீங்க? தூங்கினா நீங்க என்ன நடக்குது உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. தூக்கத்துல கனவை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? இல்ல. அல்லாஹ் என்ன செய்றான்? அதை கையிலே வைத்துக் கொள்கிறான் என்பதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மரண நேரத்தில் இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. உங்களில் ஒருவருக்கு மரணம் வருகிற போது, அதாவது வலவ் தரா இதில் லாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத், அநியாயம் செய்கிறார்களே அவர்கள் மரண மயக்கத்தில், மரணத்துக்கு சக்கரத்துல் மௌத்துமாங்க, அதாவது மரண போதை, மௌத்தாகிற நேரத்தில் மனிதன் ஒரு வகையான போதையில் இருக்கிறான். அவனுடைய நினைவுகள் தடுமாறுகிறது, அவனுடைய உள்ளங்கள் நிலை மாறுகிறது, சிந்தனைகள், அவனுடைய சிந்தனை எல்லாம் அப்படியே மயக்கமாகி விடுகிறது. மரண போதை. அந்த நேரத்தில் நாங்கள்லாம் உட்கார்ந்துக்கிட்டு தண்ணி வேணுமா அது வேணுமான்னு உட்கார்ந்து கேட்போம். அவரோட பிரச்சனை வேற, அவருக்கு தன்னுடைய பிரச்சனையை சொல்ல முடியாது. வானவர்களை கண்டுவிட்டார், வானவர்களுக்கு முன்னால் நிற்கிறாங்க. சில நல்லவங்களா இருந்தா நல்ல வானவர்கள், கெட்டவனா இருந்தா வானவரை காணும் போதே அவனுக்கு விளங்கிடும், ஆகா நம்ம பிரச்சனை ரொம்ப மோசமான நிலையில முடிய போகுது. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், வலவ் தரா இதில் லாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத், மரண மயக்கத்திலே அக்கிரமக்காரர்கள் இருப்பதை நீங்கள் பார்த்தால், வல் மலாயிகத்து பாசித்து ஐதீஹிம், வானவர்கள் தங்களுடைய கரங்களை நீட்டியவர்களாக, அக்ரிஜு அம்புசக்கும், உங்களுடைய ரூஹை, உங்களுடைய உயிரை நீங்கள் வெளியேற்றி விடுங்கள். அல் யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், இன்றைய தினத்திலே உங்களுக்கு கவலை தரக்கூடிய, இழிவு தரக்கூடிய ஒரு வேதனை இருக்கிறது. ஏன்? பிமா குந்தும் தகூலூன அலல்லாஹி கைரல் ஹக், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே ஹக்குக்கு மாற்றமாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், சத்தியத்துக்கு மாற்றமாக, உண்மைக்கு புறம்பாக நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள். வகுந்தும் அன் ஆயாத்திஹி தஸ்தக்பிரூன், அல்லாஹ்வுடைய வசனங்கள் விஷயத்திலே நீங்கள் பெருமை எடுத்துக் கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் சொல்றான், வலகத் ஜிஅ்துமூனா ஃபுராதா, எப்படி இன்றைய தினத்திலே நீங்கள் தன்னந்தனியாக வந்திருக்கிறீர்கள். எங்க உங்களோட கூட்டம் எல்லாம், எங்கப்பா உங்களோட ஆட்கள் எல்லாம், எங்க உங்களோட ஜமாத்து, எங்க உங்களோடு இருந்தவர்கள் எங்கே? அல்லாஹ் சொல்றான், வலகத் ஜிஅ்துமூனா ஃபுராதா கமா ஹலக்னாக்கும் அவ்வல மர்ரா, ஆரம்பத்தில் உங்களை படைத்தோமே தனிய பிறந்தது போல தனிமையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்றான், வ தரக்தும் மா ஹவ்வல்னாக்கும் வரா அதுஹூரிக்கும், உங்களுக்கு நீங்க எதையெல்லாம் நம்பி வாழ்ந்தீர்களோ அதையெல்லாம் நீங்கள் விட்டு விட்டு வந்திருக்கிறீர்கள். ஒமானராமாக்கும் சுபாக்கும், உங்களுக்கு பரிந்து பேசுவோர்களை நாங்கள் காணவில்லை. அல்லதீன ஜாம்தும் அன்னஹும் ஃபீக்கும், நீங்க நினைச்சீங்க இவங்க தான் எங்களை காப்பாத்துவாங்க, இவங்க தான் எங்களோட இருப்பாங்க, எல்லாமே இவங்க தான் என்று யாரையெல்லாம் நம்பினீங்களோ அவர்களை எல்லாம் நீங்கள் விட்டு விட்டு எங்க போறீங்க? தன்னன் தனியாக போறீங்க. கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க யாரெல்லாம் நம்பி இருந்தீர்களோ எல்லாரும் அந்த நேரத்தில் உங்களை விட்டு போயிடுவாங்க. இல்ல இல்ல கொஞ்சம் நெல் உன்னோட சேர்ந்து நானும் மூத்தா போறேன் யாரா வருவாங்களா?
வரமாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு பின்னால் அனைத்தையும் விட்டு வந்து விட்டீர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லக்கத் தகத்தா பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே உறவுகள் துண்டிக்கப்பட்டு விட்டது. வதல்ல அன்கும் மா குன்தும் தஸுமூன், நீங்கள் கற்பனை பண்ணி கொண்டிருந்ததெல்லாம் உங்களை விட்டு மறைந்து விட்டது. எப்ப? மௌத்துடைய நேரத்தில் சொல்லப்படுது. எப்படி? தனியே வந்துட்டீங்களா? மனிதனை பொறுத்த வரையும் பிறக்கும் போது ஓடலாம் பிறப்பாங்க. பாப்பா புள்ள அப்படிதான் பிறக்கும். போகும்போது டிஸ்ஆர்டர். எப்படி? முதல்ல புள்ள மூத்தா போகும், பிறகு பாப்பா மூத்தா போகும். பாருங்க, உலகத்துல பிறக்கிறதா ஒரு ஓடல பிறப்பாங்க, போறது மத்த பக்கத்தால. அவன் நினைச்ச மாதிரி தான் எடுப்பான். இதான் உலக நியதி. அப்ப நாங்க யாரையெல்லாம் நம்புறோமோ யாரும் மௌத்துடைய நேரத்தில் நமக்கு முன்னுக்கு வரமாட்டாங்க. நமக்கு நாம அல்லாஹ்வுக்கு செஞ்சது மட்டும்தான் நம்மளோட இருக்கும். கூட இருந்த சொத்து வராது, புள்ள வரமாட்டாங்க, பாப்பா வரமாட்டாங்க, உயிர் நண்பன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்லுவோமே, அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் வரமாட்டாரு, எவரும் வரமாட்டார்கள். அல்லாஹ் கேட்கிறான், வந்துட்டீங்களா? எப்படி படைச்சமோ அந்த மெத்தட்ல நீங்க வந்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, வலவு தரா இது யதவஃபல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்கள் அவர்களுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுகிற போது யதுரிபூன உஜூஹும் அதுபாரஹும், முகங்களிலும் முதுகுகளிலும் பலமாக அடிப்பார்கள். வதூக்குல் அதாப், வேதனையை சுவைத்து பாருங்கள், சுட்டரிக்கிற வேதனையை சுவைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய மரணம் எப்படி வரப்போகிறது? அதற்கு நாம் செய்கிற ஏற்பாடுகள் என்ன? அதற்காக நம்முடைய தயாரிப்புகள் என்ன? மார்க்கத்தை படிப்பதிலே நம்முடைய நேரங்கள் எப்படி செலவிடப்படுகிறது? தேவையில்லாத காரியங்களுக்காக நம்முடைய நேரங்கள் எப்படி விரயமாக்கப்படுகிறது? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்கு பயந்து நமக்கு மௌத் இருக்கிறது, நம்முடைய சக்கரத்துல் மௌத் இருக்கிறது, மரண மயக்கம் இருக்கிறது என்று எத்தனை பேர் நினைச்சு வாழ்றோமா? இல்ல, சேர்க்கிறதுலேயே குறியாக்கிறோம். இன்னைக்கு எவ்வளவாவது தேடலாமா? பொருளாதாரத்தை தேடுவதை பற்றி யோசிக்கிறது தப்பில்ல, மறுமையை மறந்து விடுகிறோம். அல்லாஹ் சொல்றானே, நீங்கள் இந்த உலகத்திலே அவசரமாக கிடைக்கணும் ஆசைப்படுறீங்க, ததரூனல் ஆகிரா, மறுமையை விட்டு விடுறீங்களே. மறுமையை, உலகத்தினுடைய முடிவு மௌத்துக்கு பிறகு ஒரு மூமினுக்கு எது கிடைக்குமோ அதை மிஸ் பண்ணிட்டு என்ன செய்றீங்க? ஆஜிலத், அவசரமா உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்க. அல்லாஹ் சொல்றான். அது மாத்திரமல்ல, ஃபலவுலா இதா பலகத்தில் ஹுல்கூம், உயிர் வந்து தொண்டை குழியை அடைகிற போது வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன், அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். அல்லாஹ் சொல்றான், எப்படி? உயிர் தொண்டை குழியை அடைகிற போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். வநஹ்னு அக்ரபு இலைக்கும் மின்கும், உங்களை விட மௌத்தாகிற மனிதருக்கு கிட்ட நாங்க இருப்போம். உங்களோட கூட பிறந்த ஒருவர் மௌத்தா போறார், நீங்க என்ன செய்வீங்க? தண்ணி இறங்குது இல்லைன்னு கரண்டியால தண்ணி கொடுத்துருப்பீங்க, அவரை பார்த்து கொண்டிருப்பீங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். வநஹ்னு அக்ரபு இலைக்கும் மின்கும், உங்களை விட அவர்களுக்கு நாம் சமீபமாக இருப்போம். வலாக்கின் லா துபசிரூன், வலாக்கின் லா, நீங்கள் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஃபலவுலா இன் குன்தும் கைர மதீனின், நீங்க சொல்றீங்களே நாங்க யாருக்கு சரண்டர் இல்ல, நாங்க எதுக்கும் கட்டுப்பட மாட்டோம் என்று நீங்கள் சொல்றீங்களே, அதில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் தர்ஜூனஹா இன் குன்தும் சாதிகீன், போற உசுர திருப்பி கொண்டு வாங்க. பண்ண கேட்கிறேன், எப்படி சேலஞ்ச்? எப்படி? என்னமோ நீங்க தான் எல்லாம்ன்றீங்களே, நாங்க எதுக்கும் கட்டுப்பட மாட்டோம், யாருக்கும் வழிபட மாட்டோம் சொல்றீங்களே. அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க அந்த போகக்கூடிய உயிரை திரும்பி கொண்டு வாங்க பாப்போம். அல்லாஹ் சொல்றான், எப்படி? பலவுலா இன் குன்தும் கைர மதீனின் தர்ஜூனஹா இன் குன்தும் சாதிகீன், மறுபடி கொண்டு வாங்கண்டா. உசுறு போகுதே, நீங்க தான் பெரிய ஆள் தானே, கொண்டு வாங்க பார்ப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மரண நேரம் எங்களுடைய ஞாபகத்தில் இருக்குமாக இருந்தால் நமக்கு மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதனால இந்த உலக வாழ்க்கை நமக்கு மட்டுப்படுத்தப்படும். இந்த உலக வாழ்க்கையினுடைய ஆசாபாசங்களை ஓரளவுக்கு நாம் குறைத்துக் கொண்டு மறுமை வெற்றிக்கு என்ன செய்யலாம், இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்கு எப்படி பயன்படுத்தலாம், நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி பயன்படுத்தலாம், நம்முடைய ஓய்வு நேரங்களை எப்படி பயன்படுத்தலாம், நம்முடைய குழந்தைகளை எப்படி நாங்கள் இந்த மறுமை வாழ்க்கைக்காக தயார்படுத்தலாம் என்ற சிந்தனை நமக்கு நிறைஞ்சிருக்கும். என்னது அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு செய்தியை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போன்ற இன்னும் ஒரு செய்தி, மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹு என்ற ஒரு ஹதீஸ் வேறு ஒரு ரிவாயத்திலே வருகிறது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது நீங்கள் நினைப்பது போன்று அதுக்கு விளக்கம் அல்ல.
வலாக்கின் இதா சஹசல் பஸர், பார்வைகள் மேல் நோக்கி போகும். ஒரு மனிதன் மௌத்தாகிற போது பார்வைகள் மேல் நோக்கி போகும். அதாவது உள்ளமெல்லாம் படபடக்கும். அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாம் அப்படியே சிலிர்த்து விடும். கால்கள் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வை சந்திப்பதை ஒருத்தன் விரும்பினால் எல்லாருக்கும் இது நடக்கும். மௌத்தா போற எல்லா மனிதனுக்குமே பார்வைகள் மேலோக்கும், கால்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொள்ளும், நெஞ்சுகள் படபடக்கும். அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம் அப்படியே சிலிர்த்து போய் விடுகிற அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்பினால் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். ஏன் அல்லாஹ் விரும்புறான்? அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை வெறுத்தால் அல்லாஹ் உங்களை வெறுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த ஹதீஸினுடைய இன்னும் ஒரு ரிவாயத். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா, அப்படி அல்ல, இந்த உலகத்திலே அவசரமா எல்லாம் கிடைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. எனவே எல்லாத்தையும் சாதிச்சு போட்டு தான் மௌத்தா போகணுமா? அது எப்படி நடக்கும் யோசிச்சு பாருங்க. நம்மளால ஏதாவது சாதிக்க முடியுமா? அல்லாஹ் எதை எழுதினானோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நம்ம எதையாவது நமக்கு அல்லாஹ் கூடுதலாக தந்து விட்டால் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஏண்ட திறமையை தெரியுமான்ற கூடாது. இது நம்முடைய கொடுக்கணும்னு நினைச்சா வழியெல்லாம் ஓப்பன், வழியை ஓப்பன் பண்ணிடுவான். மனிதன் நினைக்கிறான் தெரியுமா? இதெல்லாம் என்னுடைய கெட்டித்தரன். ஒருத்தனும் கெட்டித்தரம் இல்லை. கெட்டித்தரன் நாம நினைக்கிறோம். காரூனுக்கு அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கல. யார் விருப்பமானவன் அல்லாஹ்வுக்கு? காரூனா அல்லாஹ்வுடைய தூதரா? விருப்பமானவனுக்கு கொடுக்கல, வெறுப்பானவனுக்கு சும்மா இல்ல. அவனுக்கு கொடுத்த பொருளாதாரம்ன்றது அவனுடைய பொருளாதாரத்தை பூட்டி வைத்த பொட்டகையினுடைய சாவி. உங்கள ஒரு கூட்டத்துக்கு சமப்பது கஷ்டம் அல்லாஹ் சொல்றான். அப்படி கொடுத்தான். அந்த நேரத்தில் மக்கள் போய் சொன்னாங்க, நீ அல்லாஹ்வுக்கு செய்யற கடமை இருக்கிறது மறந்துடாதே, பூமியில ஃபசாது பண்ணாதே, பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு உலகத்தில் ஆணவம் காட்டாதே என்றாங்க. என்ன சொன்னா, ஒமா ஊதிதுஹு மின் இல்மின் இந்தினா, என்னுடைய நாலேஜ், என்ற அறிவு, என்னுடைய அறிவால இதையெல்லாம் நான் சாதித்தேன். அல்லாஹ் என்ன சொல்ல நேரம் கொடுப்பான். நாம நினைச்சிடக்கூடாது, எத்தனையோ படித்தவர்கள் ஒண்ணுமே படிக்காதவன் போய் வேலை பார்க்கறாங்க. என்னது ஒண்ணுமே படிக்கல, இவன் பெரிய எம்பி அது இது எல்லாம் படிச்சுப்பான். முதலாளியை பார்த்தா 8ஆம் கிளாஸும் படிக்கல. அல்லாஹ்வுடைய வேலை இதெல்லாம். இதுக்கு நிறைய உதாரணம் இருக்கிறது. கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா, அவசரமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். வததரூனல் ஆகிரா, மறுமை வாழ்க்கைக்கு சேர்க்க வேண்டியதை நீங்க விட்டு வர்றீங்க. உஜூஹு யௌமைதின் நாலிரா, அன்றைய தினத்திலே சில முகங்கள் இலங்கிக் கொண்டிருக்கும். இலா ரப்பிஹா நாலிரா, தன்னுடைய இறைவனை அது பார்த்து கொண்டிருக்கும், தன்னுடைய ரப்பை அது பார்த்து கொண்டிருக்கும். வஉஜூஹும் யௌமைதின் பாசிரா, சில முகங்கள் அந்த நேரத்திலே அது வாடி போயிருக்கும், அதாவது சோர்ந்து போயிருக்கும். தலுன்னு அல் ஐ யுஃஅல பிஹா ஃபாகிரா கல்லா இதா பலகத்தித் தராகி, உயிர்கள் தொண்டை குழியை அடைகிற போது வகீல மன் ராக், மந்திரிப்பவர் யார் என்று கேட்கப்படும். வலன்ன அன்னஹுல் ஃபிராக், மௌத்தா போறவருக்கு தெரியும் நான் போப்பேன், பக்கத்தில் உள்ள தாய்கிட்ட பேத்துவாருன்னு சொல்ல இல்லாது. ஏன்? அவருக்கு கையை கால ஆட்டி தன்னை பிரச்சனையை சொல்ல முடியாது, கூட இருக்கிற சகோதரன் சொல்ல முடியாது. அல்லாஹ் என்ன சொன்னான்? அதாவது வலன்ன அன்னஹுல் ஃபிராக் வல் தஃபத்திஸ் ஸாகு பிஸ்ஸாக், கிரண்டை காலோடு பின்னி விடுகிறது. இலா ரப்பிக்க யௌமைதினில் மஸாக், அன்றைய தினத்திலே அல்லாஹ்விடத்திலே தான் அவனுடைய முடிவு இருக்கிறது. கல்லா ஃபலா ஸத்தக வலா ஸல்லா, தர்மம் கொடுக்கல, தொழல, வலாக்கின் கذب வதவல்லா, பொய்ப்பித்தான், புறமுது காட்டினான். சும்ம ذهب الى اهله يتمتع, பிறகு போய் தன்னுடைய குடும்பத்தாரோடு சந்தோஷமாக அவன் இருந்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அந்த வசனத்திலே தொடரன். அயஹ்சபுல் இன்சானு அன் யுத்ரக சுதா, மனிதனை நாங்க சும்மா விட்டுறோம்னு மனிதன் நினைக்கிறானா? அலம் யகு நுத்ஃபத்தம் மின் மனி யும்னா, அவன் செலுத்தப்படக்கூடிய ஒரு விந்து துளியாக அவன் இருக்கலையான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள்ள என்னால் முடியுமான செய்திகளை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். எனவே முடிவை நோக்கிய ஒரு மூமினின் பயணம் என்பதிலே மரணம் முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது. மரணம் என்பதற்கு முன்னால் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. சிலிப்பாகிறதுக்கு நிறைய இடம் வைக்கும். உலக வாழ்க்கையில நிறைய பேர் சிலிப்பு நல்லா வாழ்ந்துப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் வறுமையால சிலவை வழிகட்டு போயிடுவாங்க. நல்லா பொருளாதாரத்தை கொடுத்து போட்டு அல்லாஹ் என்ன செய்வான்? எடுத்துருவான். சோதனைன்னு நினைக்க மாட்டான். என்னது என்ன இப்படியெல்லாம் தந்துட்டு என்னை கைவிட்டானு, பள்ளியும் இல்லை, ஒண்ணும் இல்லை, தாவாம் இல்லை. என்னப்பா பள்ளி காணல? கொஞ்சம் பிரச்சனைக்கும் பள்ளி என்ன சம்பந்தம்? அப்ப என்ன செய்யறான்? பொருளாதாரம் இல்லாமல் நிறைய பேர் வழி தவறி போறாங்க. இன்னும் சில பேர் என்ன, பொருளாதாரம் கிடைச்சு போடு
மார்க்கத்தை மறந்து அல்லாஹ்வுடைய தீனை மறந்து எல்லாத்தையும் மறந்து வழிகேட்டில் போறாங்க. உலகம் என்பது ஒரு மூமினுடைய முடிவை திருப்பி விடக்கூடாது. ஒரு மூமினுடைய மறுமை வாழ்க்கையை இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்பங்கள் திருப்பி விடக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? சுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா, பெண்கள் வல் பனீன், ஆம்பளை பிள்ளை வல் கனாத்திரில் முகந்தரத்தி மினல் தஹபி வல் ஃபில்லா, தங்கமும் வெள்ளியும் குவியல்களாக இருப்பது, வல் கைலில் முஸவ்வமா, அடையாளமிடப்பட்ட குதிரைகள், வல் அன்ஆம் கால்நடைகள், வல் ஹர்ஸ் விவசாய நிலங்கள். இதெல்லாம் மனுஷனுக்கு விருப்பம். யாருக்கு விருப்பம் இல்லை? பொம்பளை யாருக்கு விருப்பம் இல்லை? தங்க யாருக்கு விருப்பம் இல்லை? வீடுகள் யாருக்கு விருப்பம் இல்லை? ஆம்பளை பிள்ளை யாருக்கு விருப்பம் இல்லை? அல்லாஹ் என்ன சொல்றான்? ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا. இவைகள் எல்லாம் உலக வாழ்க்கையின் நட்பங்கள். இன்னைக்கு போட்டுட்டு மூத்தா போயிருவீங்க. நாளைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அல்லாஹ் நியாயம் இவ்வளவு சம்பாதிச்சு போட்டு இவர் மூத்தா பேரோட கபருக்குள்ள கொண்டு போய் ஒரு 50 பவுன் 100 பவுன் 1000 பவுன் தங்கத்தை போட்டு பதிப்பாங்களா? கையில மோதிரம் கிடந்து அதையும் காட்டி தான் விடுவாங்க. அதான் உலக வாழ்க்கை. நீங்க மறுமைக்காக தேடுங்கள். மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது. இதை நீங்கள் சரியாக இந்த தலைப்புல ஏராளமான செய்திகளை சொல்லலாம் என்றாலும் சுருக்கமாக இந்த தலைப்புகளை பேச வேண்டும் என்பதற்காக நான் இதோடு இந்த மரணம் சம்பந்தமான தலைப்பை நான் முடித்துவிட்டு தொடர்ந்து கபரில் என்ன நடக்கும், எப்படி எழுப்பப்படுவான், அங்கே என்னவெல்லாம் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது என்ற தகவல்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையிலே நான் தொடர்கிறேன். அல்லாஹு தஆலா கேட்ட விஷயத்தை முதலாவது நானும் அடுத்ததாக நீங்களும் சிந்தித்து வாழ்க்கையில் நாம பெற வேண்டிய பாடம் என்ன. மௌத்து வரும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இதுல பெரிய ஆய்வு செஞ்சு பட்டிமன்றம் நடத்தி மரணம் வருமா வராதான்னு பட்டிமன்றம் நடத்த எல்லாருக்கும் தெரியும். மௌத்து கண்டிப்பா வருண்டு. நாங்க என்ன அதுக்கு ரெடியா இருக்கிறோம் அதை பாருங்க. நம்முடைய இக்லாஸ், நம்ம செய்யறோம், நம்ம நிறைய செய்யறோம். அப்படி அல்ல அல்லாஹ் கொண்டு செய்யறோமா? நான் பயான் பண்றேன், நாளை மறுமையில் அல்லாஹ் உனக்காக பயான் பண்ணினது உண்மைதான். நீ மக்கள்கிட்ட செல்வாக்கு எதிர்பார்த்தா அல்லாஹ்விடத்துல ஒண்ணும் கிடைக்காது. இக்லாஸ் இருக்கிறதா நம்ம எவ்வளவு செய்யறோம் என்பது முக்கியமல்ல, எதற்காக செய்கிறோம் இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க. மறுமை வெற்றிக்கு அதான் முக்கியம். மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் 3 பேரை விசாரிக்கிறான். யாரு? ஜிஹாதுல போய் கொல்லப்பட்டவர். அவர் வருவாரு. அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு நிறைய தந்திருந்தேன் என்ன பண்ணினாண்டு? என்ன பண்ணினா? நானே உசுரை கொடுத்தனே. உசுரை கொடுத்த உண்மை, எனக்கா கொடுக்கல. அப்ப இதெல்லாம் பார்க்கணும். நன்மை செய்யறோம்னு பார்க்காதீங்க. இந்த நன்மையை நாங்க இழந்துகிட்டு சில நேரங்கள்ல தொழுகிறோம், நோம்பு பிடிக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், எல்லாம் செய்யறோம். மனிதர்கள் அடுத்த மனிதர்கள் விஷயத்துல நாங்க சரியா நடக்கிறோம் இல்ல. நாளைய மறுமையில வரும், இவன் என்னை திட்டினா, என்னை அடிச்சா, என்னை நோயில செஞ்சான், எல்லாம் வரும். தொழுகையாளி எல்லாத்தையும் இழந்து போட்டு நரகத்துல வீச போறோம். மறுமை வெற்றிக்கு முதல்ல எல்லாத்தையும் இஹ்லாஸ பாருங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்துல நாங்க எப்படி நடந்தோம், அடுத்த மனிதர்கள் விஷயத்துல எப்படி நடந்தோம் என்பதை பாருங்க. நாங்க நிறைய நன்மை அள்ளி குமிச்சிட்டோம். சில பேர் வருவாங்க, அல்லாஹ் என்ன செய்வான்? ஃபஜஅல்னாஹு ஹபஅ மன்சூரா, அதாவது பரத்தப்பட்ட புழுதி ஆக்கிடுவான் நாளைய மறுமையில. என்னது? சிறுக்க செஞ்சுட்டாங்க. நாங்க நிறைய தொழுதோம், இரவு வணக்கம் எல்லாம் செஞ்சோம், ஆனா சிறுக்க செஞ்சாங்க, அழிஞ்சு போச்சு. அல்லாஹ் தஆலா நல்ல மனிதர்களோடு நம்மையும் ஆக்குவானாக. வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.